ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹரிசன் ஜூவிஸ். நம்ம என்றைக்கு பண்ணிட்டுருக்கோம் சஃபே சாஃப்ட் தான் விளையாண்டுருக்கோம். நம்ம சேனலுக்காக புதுசாக இருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவனுக்கு ஃப்ளையிங் இந்த ராக்கெட் மாதிரி ஒரு சூட் கிடச்சிருக்கு. எடுத்துகிட்டு மற்ற காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க இங்கே பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடுக்குனால டக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த ராக்கெட் வச்சுட்டு நிறைய காயின்ஸ் எடுக்க போகுது. ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நெத்தின்னு சொல்கிறது ஸோ விட்டுருங்க. அப்படியே பூந்து போயிடலாம். வாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காமல் பண்ணிட்டு வந்துடுங்க. லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் நமக்கு முக்கியம். யாருமே பண்ண மாட்டேங்குது. தயவுசெய்து லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ ட்ரெயின் மேலே ஏறி எல்லா காயின்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மேக்னெட் எடுத்துகிட்டு மேலே இருக்க காயின்ஸில் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். மேக்ஸில் ஃப்யூச்சர்னு போன வீடியோ சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் என் லிங்க்குள்ளே வச்சு என்னோடய யூடியூப் சேனலுக்குள்ளே போய் நீங்கள் சப்வே சாஃப்ட்னு டைப் பண்ண வந்துடும். உங்களுக்கு மோடிஜி இந்த ஜம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு போய் லாங் ஜம்ப் ஷூ கிடச்சிருக்கு. இது பிளெயின் நீராக இருக்குங்க. எப்படி தான் காயின் எடுக்கிறது? நான் கீழே இருந்தால் கூட கொஞ்சமாச்சு காயின் கிடைக்கணும். இதில் குச்சி போயிடலாம். வாங்க, இது நல்லா தான் இருக்குது. குதிச்சு போவேன். குதிச்சு குதிச்சு லாங் ஜம்ப்பு. ஐயோ சரி விடுங்க, காயின் எடுத்துகிட்டு போயிடலாம். யார்ட்டி சொல்லாதீங்க, நம்மளுக்கு மட்டும் தான் இந்த காயின் எடுத்தது. ஸ்கேட் போர்டு எடுத்துகிட்டு வாங்க. முட்டினா கூட நமக்கு லைஃப் கிடைக்குங்க ஸ்கேட் போர்டில். பிரச்சனையே இருக்காது. ஆனால் ட்ரெயின் அடிச்சிருமே ஜஸ்ட் மிஸ்ஸு. அப்படியே வந்துட்டோம். மேக்னெட் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. நிறைய காயின்ஸ் நம்மளே இப்போ கலெக்ட் பண்ணிடலாம். ஸ்பீடாக போகலாம். வாங்க, இப்போ 2 ஸ்டார் மாதிரி ஒரு சிம்பிள் கிடச்சி வச்சுக்கோங்க. ஸ்பீடாக போயிடலாம். அது மட்டும் இப்போ வரைக்கும் கிடைக்கல. மறுபடியும் ஒரு லாங் ஜம்ப் பண்ணுறக்கு ஒரு கிடச்சிருக்கு. மறுபடியும் மேலே கிடச்சிருங்க. போடுங்க நம்ம லக்கு. இந்த வெட்ட வழியாக வேறு இருக்குது. சைடில் ட்ரெயின் இருந்தாலும் சொல்ல முடியாது சில டைமு. அந்த இடத்துல மட்டும் வெட்ட வழியாக இருந்துருங்க. எடுத்துருமா கிஃப்ட் எடுத்த மாதிரி தெரியலையே. எடுத்துகிட்டு போக நினைக்கிறேன். வாங்க போகலாம். ரொம்ப வேறு மாதிரி இருக்கே இந்த கேமு. சரி விடுங்க, வாங்க போகலாம். இந்த சவ்வல் மாதிரி இருக்குது. தப்பிச்சிட்டேன். லைட்டாக இடிச்சிட்டேன் கைஸ். சொல்லி முடிக்கிறேன். இப்போ தான் 2 வந்துருச்சு. சாரி கைஸ், உங்கள் பக் ஆகிடுச்சதுனால கொஞ்சம் இந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆயிடுச்சு. சாரி கைஸ், லைட்டாக பக்கானால இப்படி ஆயிடுச்சு. அப்படி பூந்து போயிடலாம். வாங்க, எல்லாம் ட்ரெயின் மேலே காயின்ஸில் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். சார் ஸ்கேட்டில் இருக்கனாலும் இடித்தாலும் இந்த ஸ்கேட்டோட பவர் தான் போகுது. நம்ம டெத் ஆகாது. அதனால் இப்போ பிரச்சனையே இல்லை. 2 ஃபாஸ்ட் வந்ததுனால நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம். அப்போலேருந்து கூட இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓடிட்டுருக்கோம். நம்ம எங்கேயும் இடிச்சிடும்னு நினைக்கிறேன், தோணுது. நம்ம இடிச்சிடும்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. இல்லைதான் இங்கே இடிக்கல கைஸ். நம்ம மொதல் லாங் ஜம்ப் எடுத்துகிட்டு போய் ராக்கெட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சூட் ராக்கெட் வேணும்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்க, கண்ட்ரோல் நீங்களே பார்த்தீங்களா இப்போ எனக்கு. சரி மேக்னெட் எடுத்துகிட்டு போய் எல்லா காயின்ஸ் கலெக்ட் பண்ணிடலாம். பாருங்கம்மா, லைட்டாக உரச்சி போகிறேங்க. பாருங்க, அந்த ஸ்கேட் போர்டு தான் தப்பிச்சோம். சரி, இங்கே இடிச்சிட்டா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.